யாப் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது போல நாம் வெளியிலிருந்து பார்க்குற சினிமா உலகம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய ரகசியங்கள் நிறைந்ததா, நிறைய இருட்டறைகள் நிறைந்ததா, நிறைய இருட்டு பக்கங்கள் நிறைந்ததா இருக்கும். ஆமாம், இப்போ சமீப காலமாக ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் தங்களுடைய டைவர்ஸ் செய்தியை அறிவித்த பிறகு அதை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள், இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்கிற நிறைய பேர் ஒரு பக்கம் பயில்வாண்டாங்கனாதான், இன்னொரு பக்கம் சுசிதரா, ரெண்டு பேரும் மாறி மாறி சேற்றை வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. இதில் தனுஷ், ஆண்ட்ரியா, அனிருத், த்ரிஷா, விஜய், சிம்பு, நிறைய பேருடைய இன்னொரு பக்கங்கள், இன்னொரு முகத்தை வெளிக்கொண்டு வர மாதிரி கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமான ஒரு செய்திகளாக வெளிவந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சினிமா இப்படி தான் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இப்படி தான் இருக்குது. அது இன்று நேற்றில் எப்போ சினிமா ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பையிலேருந்து சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரியான ரகசிய இருட்டு பக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது இடையில ரொம்பவே அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சென்னை ஜெமினி பிரிட்ஜி பக்கத்தில் உள்ள பார்க் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இரவு நேர பார்ட்டி தினமும் நடக்கும். அது வீக்கெண்டில் ரொம்பவே அது அதிகமாக இருக்கும். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஹோட்டலில் நிறைய நட்சத்திரங்கள், நிறைய பார்ட்டிகள் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடியெல்லாம் மாற்றிக்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வெளியில் நிறைய செய்திகள் பரவிடுது, நம்மளுடைய முன்னொரு முகம் தெரிஞ்சிருது அப்படின்னு இங்கே லோக்கலில் சென்னையில் அந்த மாதிரி சந்திப்புகளை, பார்ட்டிகளை ரொம்பவே தவிர்த்துட்டு குறைச்சிட்டு வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடுகளோ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த சைடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். யார் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, யார் கூட போனாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி வில்லியம்ஸ், நடிகை சாந்தி வில்லியம்ஸ் சீரியலில் மெட்டி ஒலி சித்தி சீரியலில் நடித்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு பேட்டியில் சொன்ன புகார், குற்றச்சாட்டு தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை சோபா, மறைந்த நடிகை சோபாவுடைய ஒரு புகைப்படத்தை காட்டி இவங்களை பற்றி சொல்லுங்கன்னாக்கா, எனக்கு தங்கச்சி மாதிரி, ஆனால் அல்பாயுஸில் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு தொடங்கினவங்க பாலுமகேந்திரா படத்தை காட்டினோன்னே இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவன் தான் சோபா வாழ்க்கையை சீரழிச்சவன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு உண்மைனாக்கா, இது சோபா மறைந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய சர்ச்சையை, பரபரப்பை தமிழ் சினிமாவில், தமிழகத்தில் ஏற்படுத்துனுச்சு. பாலுமகேந்திரா என்கிற ஒரு பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய கேமராமேன். அவருடைய ஒளிப்பதிவுக்காக எண்ணற்ற ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ஒளிப்பதிவில் ஒரு மேதையாக இருந்தார். ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தாக்கா சோபா, மௌனிகா, இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த 2 பேர் மட்டும், சோபாவும் மௌனிகாவும். இந்த 2 பேருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு, சோபாவுடைய வாழ்க்கை முடிந்து போனதுக்கு, மௌனிகாவுடைய வாழ்க்கை இடையிலே பாதியிலே நின்று போனதற்கு எல்லாம் மூல காரணம் பாலுமகேந்திரா தான். அவருடைய மயக்கும் வார்த்தைகள் தான், அவருடைய நடத்தைகள் தான், ஆசை வார்த்தை சொல்லி மோசம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மீது இருந்தது. சோபா எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் இன்ன வரையும் ரகசியமாக இருக்குது. அதற்கான உண்மையான முழுமையான காரணங்கள் நமக்கு தெரியாதுன்னா கூட பாலுமகேந்திரா தான் இதுக்கு காரணமாக இருப்பார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளாக சினிமா வட்டாரத்தில் வட்டம் பிடிச்சிட்டு இருக்கு. ஏறத்தாழ அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் மறைந்து போன ஒருத்தரை பற்றி, மறைந்து போன ஒரு நடிகை பற்றி நம்ம கூராய்வு செய்வது நாகரிகம் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த சோபா பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தரலாம்னு நினைக்கிறோம். சோபாவை இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த 70s பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு தேவதையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை விட்டில் பூச்சி மாதிரி உடனடியாகவே அது மறைந்து போனது. இது மிகப்பெரிய அந்த காலகட்ட ரசிகர்களுக்கு பெரிய அதிர்வாகவும் சோகத்தையும் ஏற்படுத்துது. இன்றைக்கும் நீங்கள் சோபாவுடைய படங்களை பார்த்தா ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க, அழகு தேவதையாக இருப்பாங்க. அவங்களுடைய முதல் படம் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா நிழல் நிஜமாகிறது, பாலச்சந்தர் இயக்கத்தில்
சோபா நடித்த முதல் படம் நிழல் நிஜமாகிறதான். அதற்கு முன்னாடியே அவங்க வந்து நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு இயக்கத்தில் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஹீரோயினாக அவங்க அறிமுகமான முதல் படம் என்னன்னாக்கா நிழல் நிஜமாகிறது. அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் தான் அச்சாணி என்கிற ஒரு படத்துலையும் அவங்க கதாநாயகன் நடித்தாங்க. அந்த அச்சாணி படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாது. காரைக்குடி நாராயணன் என்பவர் வந்து கமல்ஹாசனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர். அவருடைய இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளிந்த படம் தான் அச்சாணி. நிழல் நிஜமாகிறது படம் தான் சோபா நடித்த முதல் திரைப்படம் என்றாலும் அவர் கதாநாயகன் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம்னா அச்சாணி அந்த படம் தான் சொல்லலாம். அந்த படம் நிறைய பேத்துக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தோட பாடல் இன்னைக்கும் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக இருக்குது. அந்த ஒரு பாட்டு வந்து தாலாட்டு பிள்ளை உண்டு தாலாட்டு, அந்த பாட்டு அது எஸ்பிபியும் ஜானகியும் பாடிப்பாங்க நினைக்கிறேன். அதை விட சிறப்பாக ஒரு மாதா பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு இன்ன வரலையும் வந்து நிறைய தேவாலயங்கள்லாம் கூட போடுவாங்க. அந்த பாட்டை வந்து ஜானகி தான் வந்து பாடியிருப்பாங்க. என்னன்னாக்கா, மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவத்தை வந்து நம்மளுக்கு தரும். ஒரு இனம் புரியாத ஒரு மென்மை, இனம் புரியாத ஒரு சோகத்தை வந்து நெஞ்சில சுமக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை அந்த பாடல் இன்ன வரலையும் தந்துட்டு இருக்கு. அந்த பாடல்கள், இந்த 2 பாடலும் இடம்பெற்ற படம் தான் அச்சாணி. இந்த அச்சாணி படம் தான் சோபா கதாநாயகன் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம். அதன் பிறகு நிறைய படங்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட படங்கள் மொத்தமே அவங்க நடித்து ஒரு 14 படங்கள் தான் வெளிவந்திருக்குது. அந்த 14வது படம் நடித்து முடித்த பிறகு வந்து அவங்க தூக்கில் தொங்கி தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ சாந்தி வில்லியம்ஸ் வந்து சொல்கிற ஒரு தகவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மறுபடியும் ஒரு சோகத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சோபா வந்து மூடுபனிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கப்ப தான் சாந்தி வில்லியம்ஸ் வந்து அவங்கள வந்து சந்திக்கிறப்ப அவங்க என்ன புடவை கட்டிட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு பெரிய ஒரு சோகத்தை வந்து வலியை வந்து மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்து அவங்க முகத்தில் பார்க்கும்போதே சாந்தி வில்லியம்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னம்மா அப்படின்னா, தங்கச்சி மாதிரி தான் சாந்தி வில்லியம்ஸும் சோபாவும் ஒரு படத்தில் அக்கா தங்கையாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த தகவலை சாந்தி வில்லியம்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு. இன்னொன்று, சாந்தி வில்லியம்ஸோட கணவர் வில்லியம்ஸ் வந்து சோபாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்படி இருந்துட்டு இப்போ மூடுபனி படத்தில் வந்து அவங்க அந்த புடவை, அந்த கட்டியிருந்த புடவை தான் அவங்க தூக்குமாட்டி இறந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தூக்குமாட்டி இறந்த பிறகு போய் கதவை உடைச்சி சாந்தி வில்லியம்ஸோட அந்த வில்லியம்ஸ் அவங்க கணவர் தான் வந்து கதவை உடைச்சி பாடியை கீழே இறக்கி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதுன்னு வந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை நடித்ததே மொத்தமே 14 படங்கள் தான். அவங்க அப்பா வந்து கேபி மேனன், அவங்க அம்மா வந்து பிரபல நடிகையாக இருந்திருக்காங்க மலையாள திரையுலகில், பிரேமா மேனன் சொல்லிட்டு. அதன் பிறகு தான் இவங்க வந்து குழந்தை நட்சத்திரமாக ஒரு மலையாள படத்தில் அறிமுகமாகறாங்க. அதன் பிறகு கன்னட படம், தமிழ் படம் நடிச்சுட்டு வந்தாங்க. 1979 நடித்த பசித்திரம், அது வந்து அவங்களுக்கு 4வது 5வது திரைப்படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அவங்க சோபா வாங்கினாங்க. சோபாவுடைய படங்களை இன்றைக்கும் பார்க்கும்போது அவங்க தேசிய விருது வாங்குவதற்கான தகுதியுள்ள ஒரு நடிகை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா, அவங்களுடைய நடித்த படங்களை பார்த்தா இந்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியும். விஜயகாந்தோட அவங்க ஜோடியாக நடித்த படம் வந்து அகல் விளக்கு. அந்த படத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடல் மாதிரி தான் அவங்க நினைவு வந்து என்றைக்குமே தமிழ் சினிமா ரசிகர்கள்ட்ட, குறிப்பாக அந்த 70s, 80s, 90s ரசிகர்கள்ட்டேருந்து விலகவே விலகாது. அந்த பாடல் வந்து ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதி அடிப்போம். அதே மாதிரி அந்த பாடல் மாதிரியே சோபா என்னென்றைக்கும் தமிழ் சினிமா ரசிகர் மனசில் நீங்காத இடம் பெறுவார். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.